ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வெளியே எல்லாருமே ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தங்கமயில் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். குழந்தை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களே ஏக்கத்தோடய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இவங்க பார்த்துட்டு இருந்தவங்க, சரிப்பா உள்ளே போகலாம், நம்ம குழந்தைய நம்ம பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆர்வமாக உள்ளே போயிட்டு ஸ்கேனை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்னோன்னே இவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. குழந்தை நல்லா இருக்குங்களா, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க. நீ பேசியாட்டாப்பா, நீ பேசுறியா, நம்பர் 1 நம்பர் 2 எல்லாரும் பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் பேசலாமா, சாரி எதுவும் நம்ம கையில் இல்லை, அதாவது ப்ரெக்னன்சி கிட்டு வந்து தப்பாக காமிச்சிருச்சுன்னு ஒரு குண்டை தூக்கி போட என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் விளங்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க கர்ப்பமாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இடியை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம தங்கமயிலோட தலையில். என்னடா அது இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு பல மாதம் ஓட்டிட்டீங்க, இப்போ அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் ஓட்டுவீங்களா, இப்போதான்டா சரவணன் அப்போ அப்படியே நல்ல மூடுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து தங்கமயிலுன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. கடைசியில் அவ்வளவும் பொய்யா, என்னை ஏமாத்திட்டியே கோபால் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம தங்கமயிலோட ரியாக்ஷன். அச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கோச்சிக்கிட்டாங்க. இவங்க கோச்சிக்கிட்டு கிளம்பி வெளியே வந்து நிற்கலும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்களை சமாதானம் பண்ணிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க தேடிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கிளம்பி ஆட்டோவில் வந்துட்டு இருக்க தங்கமயில் பார்த்து வா தங்கமயில்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, உடனே கோமதி அம்மாவோட குசுமா பார்த்தீங்களா, அதாவது இதுக்கப்புறம் பார்த்து வந்தா என்ன, பார்த்து வரலன்னு என்ன நக்கல் பண்ணுதாமா, நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ மாமியார் கொடுமனா இதுதானோ, அதாவது ஆசைப்பட்டா ஓகே, கிடைக்கலன்னொன்னே அதோட கஷ்டம் உங்கள் எல்லாரை விட யாருக்கு அதிகம், அதாவது அந்த பொண்ணுக்கு தான் அதிகம். அதை ஏன்டா நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏமாந்ததை விட பல மடங்கு ஏமாந்திருப்பா, எவ்வளோ தடவை குழந்தைகிட்ட தனியாக பேசியிருப்பா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அந்த பொண்ணையே